இப்போ நெக்ஸ்ட் நாம் என்ன பார்க்குறோம், இது கண்டினியூட்டி ரைட்டா. இப்போ என்ன சொல்கிறாரு ஒரு ஆதர் என்ன சொல்கிறாரு, இந்த எழுதிய ஆசிரியர் குட் பி எக்ஸ்கிளைம்டுனா கூச்சலிட்டார், ஆச்சரியப்பட்டார் ரைட்டா. எக்ஸ்கிளைம்டுனா கூச்சலிட்டார். யார்? இந்த பத்திரிகை ஆசிரியர். அவர் பேர் என்னது? ஃப்ரான்சிஸ் பெனட். இந்த மாதிரி இந்த ஒரு பிளானெட்டு காந்தினி என்ற ஒரு பிளானெட்டை சுற்றி வரக்கூடிய எலிமெண்ட் வந்து இவ்வளோ பூமியிலேருந்து இவ்வளோ தூரத்தில் இருக்குது. அது மாதிரி இதை சூரியனை சுற்றி வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்றத சொன்னதை பார்த்த உடனே கரெக்டாக துல்லியமாக கண்டுபிடிச்சதை பார்த்து அவர் எக்ஸ்கிளைமேட் ஆகுறாரு. எக்ஸ்கிளைமேட் கூச்சலிட்டார்னா சந்தோஷப்பட்டார் அப்படின்னு அர்த்தம். குட், ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறார். யார்? ஃப்ரான்சிஸ் பெனட் ரைட்டா. நல்லது நீங்கள் செஞ்சது நல்லதுன்னு. ஹரியப்னா வேகமாக கொண்டு வாங்க, சீக்கிரமாக முடிங்க. ஹரியப்னா இந்த இதை வேகமாக முடிங்க. அண்ட் டெல் த ரிப்போர்ட்டேஜ் சர்வீசஸ் அபவுட் இட் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டேஜ் சர்வீசஸ்கிட்ட போய் சொல்லுங்கள். ரிப்போர்ட்டேஜ் சர்வீசஸ்னால் அறிக்கை சொல்கிறாங்களே, ரிப்போர்ட்டர்ஸ் உட்காந்துருக்காங்களா 1500 பேர், அவங்கள்ட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லுங்கள். சொல்லிவிட்டு அபவுட் இட் இதை பற்றி சொல்லுங்கள். அதுக்கடுத்து வாட் ஏ பேஷன் த பப்ளிக் ஹேஸ் ஃபார் தீஸ் அஸ்ட்ரானமிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னா அதுக்கடுத்து நீ உங்களுக்கு தெரியும், என்ன தெரியும்னு பாருங்கள். நீ அறிவாய். வாட் ஏ பேஷன் சொன்னால் அதாவது உணர்ச்சி இல்லை வேட்கைன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு உணர்ச்சி இருக்குது மக்கள்கிட்ட. வாட் ஏ பேஷன் த பப்ளிக் ஹேஸ், மக்கள் என்ன உணர்ச்சியை ஏற்படுத்துகிறார்கள். இந்த செய்தி புது அதிசயமாக இருக்குது இல்லையா. அதனால் மக்கள் இதை ரிப்போர்ட்டர்ஸை சொல்லுங்கள். ரிப்போர்ட்டர் மக்கள்கிட்ட அனுப்புவாங்க. மக்கள் இதை பார்த்துட்டு என்ன ஒரு உணர்ச்சி படுறாங்க என்பதை அஸ்ட்ரானமிக்கல்னால் வானவியல் கேள்விகளுக்கு, இந்த வானவியல் இதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, வானவியல் கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க, என்ன எப்படி உணர்ச்சி வசப்படுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள். நீங்கள் பாருங்கன்னு சொல்கிறான். கமா புஸ்டா போட்டு ஐ ஆம் அனெக்சியஸ் ஃபார் த நியூஸ் டு அப்பியர் இன் டுடேஸ் இஷ்யூ அப்படின்னா நான் அனெக்சியஸாக இருக்கேன். அனெக்சியேஷன் என்னது? ரொம்ப ஏக்கமாக இருக்கிறேன், ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் என்னது அப்படின்னு சொல்கிறார். யார்? இந்த ஃப்ரான்சிஸ் பெனட். ஐ ஆம் அனெக்சியஸ், நான் ஆர்வமாக ஏக்கமாக இருக்கிறேன். ஃபார் த நியூஸ் டு அப்பியர் இன் டுடேஸ் இஷ்யூ அப்படின்னா நியூஸ்னால் இந்த செய்தி, இந்த செய்தி டு அப்பியர் இன்றைக்கி வரணும். டு அப்பியர்னா தென்படணும். எதில்? இன்றைய செய்திகளில் இந்த செய்தி தென்படணும். அதுக்கு நான் ஆர்வமாக இருக்கிறேன். டுடேஸ் இஷ்யூ அப்படின்னா இன்றைய செய்திகள், இன்றைய பிரச்சனைகளில் இந்த செய்தி வரணும். டு அப்பியர்னா வரணும். அதில் நான் அனெக்சியஸ்னா ஆர்வமாக இருக்கிறேன்னு சொல்கிறார். த நெக்ஸ்ட் ரூம் அப்படின்னா அடுத்த ரூம்பு, இன்னொரு அறை. பிராட் கேலரின்னு என்னது? ஆக்சுவல் பிராட் கேலரின்னு என்னது? கேலரின்னா ஒரு கலைக்கூடம்னு அர்த்தம். பிராடுன்னா பெருசு, பெரிய ஒரு கலைக்கூடம் அப்படின்னா ஒரு சினிமா ஹால் மாதிரி இருக்கும் ரைட்டா. சினிமா ஹால், கேலரின்றது ஒரு சினிமா ஹால் மாதிரி இருக்கும். கலைக்காட்சியகம் சொல்லுவாங்க. கலைக்காட்சி கூடம் அப்படின்னா பல பொருள்களை வச்சுருப்பாங்க, உபயோகமான பொருள்கள் ரைட்டா. அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு பொருள்களை வச்சுருப்பாங்க. அதை கலைக்காட்சி கூடம்னு சொல்லுவாங்க கேலரினா. அப்போ பிராடுன்னு சொன்னால் பெரிய கலைக்காட்சி கூடம். அப்போ இது சினிமா தேட்டர் மாதிரி இருக்கும் ரைட்டா. த நெக்ஸ்ட் ரூம்னா அதில் பக்கத்தில் உள்ள ரூம் வந்து இவர் உட்காந்துருக்கு. இப்போ மீட்டிங் நடந்துட்டுருக்குல, இதோட சேர்ந்து இன்னும் பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. ரூம்னா பெருசு அது ரைட்டா. அது வந்து எப்படி சொல்கிறான் அந்த ரூம்பை பற்றி? பிராட் கேலரி, ஒரு பெரிய கலை கண்காட்சி கூடம் அப்படிங்கிறான். அபவுட் a quarter of a mile லாங் அப்படின்னா நல்லா பார்த்துங்க, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இந்த பிராட் கேலரி இந்த பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது? இங்கேருந்து இவன் உட்காந்துருக்கேன் இந்த ஆஃபீஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னா எபவுட் a quarter of a mile லாங் அப்படின்னா குவார்ட்டர்னா கால்வாசி இருக்குது. ஒரு மைல் தூரத்துக்கு கால்வாசி இருக்குது அப்படின்னா 1/4 மைல் ஆஃப் a குவார்ட்டர்னா கால்வாசி, கால் பங்கு எதுக்கு? ஒரு மைலுக்கு கால் பங்கு. அப்போ 1/4 மைல் இருக்குதுன்னு அர்த்தம். 1/4 மைல் தூரத்தில் நல்லா கவனிச்சிக்கிட்டீங்கன்னா குவார்ட்டர்ன்ற 1/4 பங்கு, ஒரு முழு ஆப்பிளில் கால்வாசி ரைட்டா. அது மாதிரி ஒரு மைல் தூரம்ன்றது ஒரு மைல் தூரத்தில் 1/4 பங்கு தான் இருக்குது இந்த பிராட் கேலரி. அவ்வளோ தூரத்தில் தான் இந்த பிராட் கேலரின்ற ஒரு கலை கண்காட்சி பெரிய கூடம் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாப்புல. வாஸ் டிவோட்டட் டு பப்ளிசிட்டி. அந்த ரூம் வந்து
டிவோட்டட்னா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது, அர்ப்பணிக்கப்பட்டுள்ள கட்டப்பட்டுள்ளது, இந்த இடத்துல கட்டப்பட்டுள்ளது. எதற்காக வேண்டி கட்டப்பட்டுள்ளது? செய்யப்பட்டுள்ளது. அந்த ரூம் வந்து எதற்கு செய்யப்பட்டுள்ளது? டு பப்ளிசிட்டி, விளம்பரப்படுத்துவதற்காக வேண்டி இந்த பிராட் கேலரி செய்யப்பட்டுள்ளது, அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. டிவோட்டட்னா அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த இடத்துல நீ என்ன பண்ணால் அது உபயோகப்படுத்தப்பட்டுள்ளது. அந்த ரூம் வந்து எதற்காண்டி உபயோகப்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், உபயோகம் செய்கிறார்கள் என்றால் அது பப்ளிசிட்டி, விளம்பரத்துக்காக வேண்டி. இப்போ நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி அந்த காலத்தில் விளம்பரம் பண்ண மாட்டாங்க. இன்னும் 1000 வருஷம் கழித்து பார்த்தோன்னா இப்படி நியூஸ் பேப்பரில் வராது, நேராக ஃபோனில் வரும். அதுக்கடுத்து ஆகாயத்தில் தெரியும் அந்த ஒரு நாடாக. இப்போ இந்தியா நாட்டில் உள்ள மக்களுக்கு பூரா ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா காஷ்மீரில் உள்ளவங்க பார்த்தாலும் அந்த விளம்பரம் தெரியும், கன்னியாகுமரியில் உள்ள பார்த்தாலும் ஆகாயத்தில் விளம்பரம் தெரியும். ஆகாயத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு யாராவது ஒரு இப்போ நம்ம ரயில்வே ஸ்டேஷனில் விளம்பரம் கொடுக்குறாங்க, இந்த ட்ரெயின் இப்படி போர்டில் வருதில்ல, அதை மாதிரி இங்கே இந்த மணிக்கு ப்ராட்காஸ்ட் பண்ணுவாங்க. ஆகாயம் பூரா அந்த எழுத்துக்கள் தெரியும். மேலே ஆகாயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த விளம்பரங்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அப்போ ஆகாயத்தில் எப்படி தெரியும்னு கேட்கக்கூடாது. அதுதான் அந்த 1000 வருஷம் கழித்து அப்படி தான் இருக்கும்னு சொல்கிறாப்புல. ரைட்டா? நெக்ஸ்ட்டு அந்த ரூம் வந்து எதுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க? டிவோட்டட்னா பயன்படுத்தப்படுகிறது. ஆக்சுவல் உண்மையான மீனிங் வந்து அர்ப்பணிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல பயன்படுத்தப்படுகிறதுன்னு போட்டுக்கோங்க. டிவோட்டட் டு பப்ளிசிட்டி. பப்ளிசிட்டினா விளம்பரத்துக்காக வேண்டி இந்த பிராட் கேலரி என்ற அறை பயன்படுத்தப்படுகிறது. அண்ட் இட் வில் மேபி இமேஜின்டு வாட் த பப்ளிசிட்டி ஃபார் சச் ஏ ஜேர்னல் அப்படின்னா, அண்ட் இது இருக்கிறது நன்றாக இருக்கிறது. மேபி இமேஜின்டு ஒரு கற்பனைக்கு மேலே இருக்கிறது. வாட் த பப்ளிசிட்டி ஃபார் சச் எ ஜேர்னல் அஸ் த எர்த் ஹெரால்டு ஹேட் டு பி அப்படின்னு சொன்னால், இந்த இட் வில் பி இது நன்றாக இருக்கிறது. மேபி இமேஜின் ஒரு கற்பனை மாதிரி இருக்கிறது. மேபி இமேஜின்னா ஒரு கற்பனை. வாட் த பப்ளிசிட்டினா என்ன விளம்பரம் கொடுக்க போகிறது? வாட் த பப்ளிசிட்டி ஃபார் சச் எ ஜேர்னல் இந்த பத்திரிகை, இந்த எர்த் ஹெரால்டுன்ற பத்திரிகை. ரைட்டா? எர்த் ஹெரால்டு பத்திரிகை. அவரோட நிருபர் வந்து இவர் பெனட். ரைட்டா? ஃபார் சச் எ ஜேர்னல் அஸ் த எர்த் ஹெரால்டு ஹேட் டு பி அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ரூம்பை எர்த் ஹெரால்டு விளம்பரத்துக்காண்டி வச்சிருக்கிறது ஒரு அதிசயமான ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டா? அதனால் கவனிச்சுக்க, திரும்பி படிக்கிறேன். அண்ட் இது நன்றாக இருக்கிறது. ஃபார் இமேஜின் ஒரு கற்பனை மாதிரி இருக்கிறது. வாட் த பப்ளிசிட்டி ஃபார் சச் எ ஜேர்னல் அப்படின்னா, வாட் த பப்ளிசிட்டி விளம்பரம் கொடுக்குறது. ஃபார் சச் எ ஜேர்னல் இந்த பத்திரிகைக்கு என்ன மாதிரி விளம்பரம் கொடுக்குறாங்கன்றது. என்ன பத்திரிகை? எர்த் ஹெரால்டு ஹேட் டு பி. இந்த எர்த் ஹெரால்டு என்ற பத்திரிகை வைத்திருக்கிறது. நல்லா பார்த்துக்கோ, எர்த் ஹெரால்டு ஹேட் டு பின்னு வைத்திருக்கிறது. எதை வைத்திருக்கிறது? எர்த் ஹெரால்டு என்ற ஜேர்னல் பத்திரிகை, சச்ச ஜேர்னல்ன்ற பத்திரிகை, அதான் எர்த் ஹெரால்டு என்ற பத்திரிகை வைத்திருக்கிறது. இந்த மாதிரியான ஒரு விளம்பரம், அதாவது பெரிய ஒரு விளம்பர கூடம் வைத்திருக்கிறது. அது வந்து ஒரு ஆச்சரியமான ஒன்றாக இருக்கிறது. பிராட் கேலரி இந்த மாதிரி பெரிய கலைக்கூடம் விளம்பரத்துக்கான வைத்திருக்கிறது ஒரு ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்கிறார். ரைட்டா? இட் பிராட் இன் எ டெய்லி ஆவரேஜ் ஆஃப் $3 million அப்படின்னா, இது கொடுக்குறது. இட் பிராட் இன் கொண்டு வந்து கொடுக்குறது. இன் எ டெய்லி ஆவரேஜ் ஆஃப் $3 million அப்படின்னா, 3 10 லட்சம் டாலர்கள். மில்லியன் என்னது? 10 லட்சம். 10 லட்சம் டாலர்னா $30 மில்லியன் அர்த்தம். இது $30 மில்லியன் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறான். இட் பிராட்னா கொடுக்குறது. எதை கொடுக்குறது? 10 லட்சம் டாலர்களை கொடுக்குறது. ரைட்டா? இந்த கலைக்கூடம். ரைட்டா? அடுத்து ஆவரேஜாக கொடுக்குறது. ரைட்டா? இட் பிராட் இன் எ டெய்லி ஆவரேஜ் ஆஃப் $3 million அப்படின்னா, இது ஆவரேஜானா தோராயமாக 10 லட்சம் மில்லியன் டாலர்கள் அப்படின்னா $30 லட்சம் மில்லியன். 30 லட்சம், ஒரு மில்லியன்னா 10 லட்சம், அப்போ 30 லட்சம் டாலர்களை கொடுக்குறது. இது இப்படியே படிக்கணும்னா 10 லட்சம் டாலர்களை கொடுக்குறது. ரைட்டா? ஆனால் மில்லியன் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். மில்லியன்னா 10 லட்சம்னு அர்த்தம். ரைட்டா? தேர் ஆர் ஜெய்ஜாண்டிக் சைன்ஸ் ரெஃப்ளெக்டட் ஆன் த க்ளவுட்ஸ் அப்படின்னா, அங்கே இருக்கின்றன. அங்கே இருக்கின்றன. என்ன இருக்கின்றன? ஜெய்ஜாண்டிக் சைன்ஸ் அப்படின்னா பிரதிபலிப்பு, பயங்கரமான ஒரு சயின்ஸ்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீங்கள் சயின்ஸ்னு என்ன போடணும்னா, ஜெய்ஜாண்டிக் சயின்ஸ் அப்படின்னு வரும்போது பிரம்மாண்டமான போட்டோ. ரைட்டா? பிம்பங்கள். சயின்ஸ் என்னது? கையெழுப்பம் இல்லை, ஃபோட்டோக்கள், பிம்பங்கள். ரைட்டா? இப்போ ஒரு ஃபோட்டோ டிவியில் தெரியுது இல்லையா, அது வந்து ஃபோட்டோ தான். அதுமாதிரி பிரம்மாண்டமான ஜெய்ஜாண்டிக்னா பெருசு பிரம்மாண்டமான ஃபோட்டோக்கள், பிம்பங்கள் பிரதிபலிக்கின்றன. எங்கே ஆன் த க்ளவுட்ஸ்னா ஆகாயத்தில் பிரதிபலிக்கின்றன.
இந்த கலைக்கூடத்திலிருந்து ப்ரொஜெக்டர் மூலிமா ஆகாயத்துக்கு ஒளிபரப்புவாங்க. அப்படியே ஆகாயத்தை ஃபோக்கஸ் பண்ணும்போது ஆகாயத்தில் அந்த படம் இந்த இங்கே ப்ரொஜெக்டரில் இந்த ரூமில் என்ன வச்சுருக்கோமோ பொருள் அது வந்து ஆகாயம் ஃபுல்லாக தெரியும். அந்த நாடு ஃபுல்லாக தெரியும். நாட்டில் உள்ள இப்போ காஷ்மீரில் உள்ளவனுக்கும் தெரியும். இப்போ நான் இங்கேருந்து ஒளிபரப்புனா ஆகாயம் பூரா அந்த படம் தான் தெரியும். காஷ்மீரில் உள்ளவனுக்கும் தெரியும், இந்தியாவில் உள்ளவனுக்கும் தெரியும், இந்தியாவில் கன்னியாகுமரியில் உள்ளவனுக்கும் தெரியும். அதை தான் சொல்கிறான். என்ன சொல்கிறேன், எப்படி விளம்பரம் பண்ணுறான்னு பாரு. தேர் ஆர் ஜெய்ஜாண்டிக் சயின்ஸ்ன்னு சொன்னால் பிரம்மாண்டமான புகைப்படங்கள் மற்றும் எழுத்துக்கள். சயின்ஸ்ன்னு சொன்னால் புகைப்படங்கள், பிம்பங்கள், எழுத்துக்கள் ரெஃப்ளெக்டடாக பிரதிபலிக்கின்றன. அந்த க்ளோட்ஸ்னால் ஆகாயத்தில் பிரதிபலிக்கின்றன. ரைட்டா, ஆகாயத்தில் பிரதிபலிக்கின்றன. அடுத்து ஆகவே லார்ஜ் ரொம்ப பெரிதாக தட் தே கேன் பி சீன் ஆல் ஓவர் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னா. ஸோ ஆகவே லார்ஜ் தட் அப்படின்னா பெருசாக தட் தே கேன் பி சீன் ஆல் ஓவர் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னா அந்த பிரதிபலிக்கக்கூடிய பிம்பங்கள், எழுத்துக்கள் ஆகாயத்தில் அந்த நாடு முழுவதும் தெரிகிறது அப்படின்றான். தட் தே கேன் பி சீன், அதை பார்க்க முடியும். தே கேன் பி அவர்களால், மக்களால் பார்க்க முடியும். தேனை யாரை குறிக்கிறது, அவர்களால் பார்க்க முடியும். கேன் பி சீன் பார்க்க முடியும். ஆல் ஓவர் த ஹோல் கண்ட்ரி அப்படின்னா இந்த ஹோல்னால் மொத்த தேசமும், அவங்களோட மொத்த தேசம் எந்த தேசத்தில் பரப்புகிறாங்களோ அவங்க தேசம் ஃபுல்லாக இந்த இதை பார்க்கலாம். ஆகாயத்தை பார்த்தே விளம்பரம் வரும். ரைட்டா, பேப்பர்லாம் தேவையில்லை, ஆகாயத்திலே விளம்பரம் கொடுத்துருவான். அவன் அங்கேருந்து ஒளிபரப்பான். அந்த கலைக்கூடத்துலேருந்து ஒளிபரப்பும் போது மொத்தம் அவங்க நாட்டில் உள்ள ஆகாயம் எவ்வளோ தூரத்துக்கு அவங்க நாடு ஆகாயத்தில் இருக்கோ அவ்வளோ தூரத்துக்கு இந்த விளம்பரங்கள் ஆகாயத்திலே தெரியும். லெட்டர் எழுத்துக்கள்லாம் தெரியும், படங்கள் தெரியும், பிம்பங்கள் தெரியும். டிவி படம் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கும் ஆகாயத்தில். ரைட்டா, இன்னும் வருங்காலங்களில். சரி, ஃப்ரம் த கேலரி, அதுக்கடுத்து ஃப்ரம் தட் கேலரி அப்புறம் அந்த கலைக்கூடத்தில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா. அந்த கலைக்கூடத்துலேருந்து எப்படி வந்து ஆகாயத்துக்கு போகுதுன்னு பார்ப்போம். ஃப்ரம் தட் கேலரி, அந்த கேலரியில் thousands ப்ரொஜெக்டர்ஸ் வேர் அன்சீசிங்லி எம்ப்ளாய்டு இன் சென்டிங் டு த க்ளோட்ஸ் அப்படின்னா அந்த கேலரியில் ஃப்ரம் தட் கேலரின்னு அந்த கலைக்கூடத்தில் thousands ஆஃப் ப்ரொஜெக்ட்ஸ் ஆயிரக்கணக்கான ப்ரொஜெக்டர்கள் இருக்குது. இப்போ சினிமா ப்ரொஜெக்டர் இருக்குல்ல, நம்ம சினிமா படம் பார்க்கணும், அவன் ப்ரொஜெக்ட் பண்ணுவான் அந்த ரூம்லேருந்து. அப்போ தான் அந்த பிம்பம் வந்து திரையில் தெரியுது. அதே மாதிரி ப்ரொஜெக்டர் எத்தனை இருக்கும், ஆயிரக்கணக்கில் இருக்குது அந்த ரூமில். வேர் அன்சீசிங்லி அப்படின்னு சொன்னால் அன்சீசிங்கில் இடைவிடாமல். ரைட்டா, அந்த ப்ரொஜெக்டர்கள் என்ன பண்ணுது, கேப் இல்லாமல் ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு. 1000 ப்ரொஜெக்டர்கள் வானத்தை நோக்கி ஒளிபரப்பிட்டு இருக்கு. இங்கேருந்த மணிக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ஆயிரக்கணக்கில் இருக்குது. அது ஆகாயத்தை நோக்கி வச்சுருக்கேன். இங்கே என்னென்ன படம் போடுறாங்களோ, நியூஸ் காமிக்கிறாங்களோ அந்த நியூஸ்லாம் ப்ரொஜெக்டர் மூலிமா ஆகாயத்தை நோக்கி போகுது. 1000 ப்ரொஜெக்டர் மூலிமா போயிட்டுருக்கு. போனோம்னா அந்த க்ளவுடில் போய் தெரியுது, அந்த நாடு ஃபுல்லாக தெரியுது. அதான் சொல்கிறான். thousands ஆஃப் ப்ரொஜெக்டர்ஸ் வேர் அன்சீசிங்லாம் இடைவிடாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு, ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கு ஆகாயத்தை நோக்கி. அன்சீசிங்லி எம்ப்ளாய்டுனா வேலை செய்து கொண்டு இருக்கிறது. நல்லா பார்த்துக்கோங்க. ஃப்ரம் தட் கேலரி அந்த கலைக்கூடத்தில் ஆயிரக்கணக்கில் ப்ரொஜெக்ட் இருக்குது. அந்த ப்ரொஜெக்ட் எப்படி செய்யுது, என்ன செய்யுது, வேறு அன்சீசிங்கில் இடைவிடாமல் வேலை செய்கிறது. எம்ப்ளாய்டுனா வேலை செய்கிறது. என்ன வேலை செய்கிறது, இன் சென்டிங் டு த க்ளவுட்ஸ், சென்டிங்னு அனுப்புகிறது, டு த க்ளவுட்ஸ் ஆகாயத்துக்கு அனுப்புகிறது. இந்த படங்களையும் இந்த செய்திகளையும் ஆகாயத்துக்கு அனுப்புது. ஆகாயத்தில் மேகத்தில் அப்படியே டிஸ்பிளே ஆகுது. எல்லாமே நம்மளுக்கு மக்களுக்கு கீழேருந்து பார்க்குறவங்களுக்கு ஆகாயத்தில் தெரியுது இந்த எழுத்துக்கள் எல்லாம். ஆன் வீச் தேவர் ரீப்ரொடியூஸ் இன் கலர். அங்கே வந்து என்ன ஆகுதுன்னா அந்த ஆகாயத்தில் ஆன் வீச் அந்த ஆகாயத்தை குறிக்குது. ஆன் வீச் அங்கே தேவர் ரீப்ரொடியூஸ் மறுபடியும் உண்டாக்கப்படுகிறது. எப்படி உண்டாக்கப்படுது, தேவர் ரீப்ரொடியூஸ் இன் கலர்ஸ், அது கலர்களாக உண்டாக்கப்படுகிறது. இங்கேருந்து ஒளிபரப்பும் போது போகுது. அங்கே ஒன்றா இது இங்கே கீழே நம்ம என்ன படம், ஒரு படம் என்னோடய படத்தை இங்கே வச்சு ஒளிபரப்புன்னு சொல்லி ப்ரொஜெக்டர் கீழே கொடுத்தாச்சுன்னா அது அந்த படத்தை அப்படியே ஒளிபரப்போம். அங்கே போனோடனே இங்கே என்ன கலர் இருந்துச்சோ, நான் கலர் என்ன அந்த கலருக்குள்ளே அப்படியே தெரியும். அதான் சொல்கிறான். ஃப்ரம் தேர் ஆன் விச் அதில் தேவர் ரீப்ரொடியூஸ்னு திரும்ப உண்டாக்கப்படுகிறது. என்ன உண்டாக்கப்படுகிறது, இன் கலர்ஸ், அது கலர்களாக உண்டாக்கப்படுகிறது. ரைட்டா. அடுத்து தீஸ் இன்ஆர்டினேட் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா இன்ஆர்டினேட் அப்படின்னு சொன்ன என்னது, ரொம்ப ஒரு அளவு கடந்த விளம்பரமாக இருக்கிறது. தீஸ் ஆர், இது எவ்வாறு இருக்குது, ஒரு அளவு கடந்த விளம்பரம். ஆமாம், ஒரு இடத்துலேருந்து ப்ரொஜெக்டில் 1000 ப்ரொஜெக்டில் மேலே ஆகாயத்துக்கு அனுப்பின உடனே ஆகாயம் ஃபுல்லாக அந்த நாடு ஃபுல்லாக உள்ள மக்களுக்கு விளம்பரம். அப்படி மேலே பார்த்தாலே விளம்பரம் மாதிரி தான்.
அப்போ இந்த செய்தி உள்ள விளம்பரம் ஆயிடுது. திஸ் இன்ஆர்டினேட் அப்படின்னு சொல்லி வச்சுன்னது ரொம்ப அளவு கடந்த ஒரு விளம்பரமாக இருக்கிறது. அட்வர்டைஸ்மெண்ட்னா விளம்பரம், அளவு கடந்த ஒரு அளவில்லாத விளம்பரமாக இருக்குது, ரொம்ப அதிகமான விளம்பரங்களாக இருக்கிறது என்று சொல்கிறார். அட் தட் மூமெண்ட் அப்படின்னா இந்த நேரத்தில் த கிளாக் ஸ்டக் 12 அப்படின்னா இந்த வேலையை செஞ்சிட்ருக்கும்போது மணி என்ன ஆகுது? அட் தட் மூமெண்ட் இந்த நேரத்தில் த கிளாக்னா வாட்சி டைமு, ஸ்டக்கு 12, ஸ்டக்குனா அடித்தது, 12 மணி அடித்தது, ஸ்டக்குனா அடித்தது, என்ன அடித்தது? 12 மணின்னு காமிச்சிச்சு அப்படின்னு சொல்கிறான். த டேரக்டர் ஆஃப் எர்த் ஹெரால்டு லெஃப்ட் த ஹால் அப்படின்னா 12 மணி அடித்த உடனே அந்த டேரக்டர், அந்த ஓனர், டேரக்டர்னா இயக்குனர் ஓனர் ரெண்டு ஒன்று தான். இவர் தான் எர்த் ஹெரால்டு, இவர் தான் ஓனர், ரைட்டா? எர்த் ஹெரால்டு லெஃப்ட் த ரூம் ஹால், அந்த கேலரியை விட்டு நகண்டுட்டார், கேலரியை விட்டு வெளியே போயிட்டார். லெஃப்ட் த ஹால்னா அந்த கேலரி தான். இந்த டேரக்டர் ஆஃப் எர்த் ஹெரால்டு லெஃப்ட் த ஹால், அந்த ஹாலை விட்டு வெளியே போயிட்டார். அண்ட் சேட் டவுன் இன் ஏ ரோலிங் சேர் அப்படின்னா வெளியே போய் உக்காந்துருந்தார். சேட் டவுன்னா உட்காந்தார். இன் ஏ ரோலிங் சேர்னா நகலும் சேர், இந்த கீழே வீல் வச்சுருப்பாங்கள்ல அந்த ரோலிங் ஆர்ம் சேர்னா கைப்பிடி வச்ச ஒரு சேர். ரோலிங் ஆர்ம் சேரில் போய் நகரும் ஒரு கைப்பிடி வைத்த சேரில் போய் உக்காந்தார். அடுத்து நெக்ஸ்ட் a few minutes he had reached his dining room அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் அவர் டைனிங் ரூம், அவர் சாப்பாடு அறைக்கு போயிட்டார். a few minutes அங்கே உட்காந்துட்டு கொஞ்ச நேரத்தில் a few minutes he had reached அவர் சென்று விட்டார். his dining room, அவரோட டைனிங் ரூமுக்கு போயிட்டார். half a mile away, அப்புறம் அரை மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய அவர் டைனிங் ரூமுக்கு போயிட்டார் கொஞ்ச நேரத்தில். அட் த ஃபார் எண்ட் ஆஃப் த ஆஃபீஸ் அப்படின்னா அது எங்கே இருக்குன்னா அந்த டைனிங் ஹால் அட் த ஃபார் எண்ட், அந்த ஆஃபீஸில் உள்ள கடைசி மூலையில் இருக்கிறது. அட் ஃபார்னா கடைசி மூலையில் இருக்கிறது. ஆஃபீஸில் உள்ள கடைசி மூலையில் 1/2 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது பெரிய ஆஃபீஸு, சாதாரண இல்லை, கிலோமீட்டர் கணக்கில் இருக்கும். அவர் அந்த வீல் சேரில் உட்காந்தார். சிறிது நேரத்தில் என்ன பண்ணிட்டார்? ஹி ஹேட் ரீச் டைனிங் ரூம், அவரோட சாப்பாடு அறைக்கு சாப்பாடு சாப்பிட்ற அறைக்கு போயிட்டார். அந்த சாப்பாடு அறை எங்கே இருக்குது? half a mile அப்படின்னா 1/2 மைல் தூரத்தில் இருக்குது. அது எந்த இடத்துல இருக்குது? 1/2 மைல் தூரத்தில் இருக்குது. ஆனால் எந்த இடம்னா அட் ஃபார் எண்ட் ஆஃப் த ஆஃபீஸ் அப்படின்னா ஆஃபீஸில் உள்ள கடைசி மூலையில் இந்த டைனிங் ஹால் இருக்கிறது, சாப்பாட்டு அறை, அவரோட சாப்பாட்டு அறை. த டேபிள் வாஸ் லேய்ட் அண்ட் he took his place at it அப்படின்னா the table was laid, அங்கே டேபிள் போடப்பட்டிருந்தது. அண்டு he took his place at it அப்படின்னா அவங்க சாப்பிட்ற இடத்துல போய் உக்காந்துக்கிட்டார். அவர் எங்கே அந்த டேபிள் எங்கே சாப்பிடுவாரோ அங்கே போய் சேர் இருக்கும் இல்லையா, அந்த சேரில் போய் உட்காந்து he tookனா எடுத்துக்கொண்டார். எதை? his place at it அப்படின்னா அந்த டேபிள்னு வெறும் டேபிளே போய் உட்காந்து சாப்பிடுவாங்க, அதை சுற்றி சேர் போட்டிருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த சேரில் போய் உக்காந்துக்கிட்டார்னு அர்த்தம். he took his place, அவர் இடத்த எடுத்துக்கிட்டார். at it, அந்த டேபிளில் அவர் சாப்பிட்ற இடத்துல போய் உக்காந்துட்டார் அப்படின்னு அர்த்தம். இந்த டேபிள் வாஸ் லைட்னா டேபிள் போடப்பட்டிருந்தது அந்த டைனிங் ஹாலில், அதில் அவர் போய் அந்த சாப்பிட்ற இடத்துல போய் உக்காந்துக்கிட்டார். he took his place at it அப்படின்னா அவர் tookனா எடுத்துக்கொண்டார். his place அவர் இடத்த போய் எடுத்துக்கிட்டார். at itனா அந்த இடத்துல அப்படின்னா அந்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டார்னு அர்த்தம், ரைட்டா? சாப்பிட்ற இடத்துல உக்காந்துட்டார். வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் வாஸ் பிளேஸ்ட் எ சீரியஸ் ஆஃப் டேப்ஸ் அப்படின்னா வித்தின் ரீச்னா அவருக்கு கை கெட்டுற தூரத்துலேயும், வித்தின் அதற்குள்ளேயும், ரீச்னா கை கெட்டுற, ரீச்னா கை நீளம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ நீளத்துக்குள்ளேயும், ரீச் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட் அவருக்கு கை கெட்டுற தூரத்திலேயே வாஸ் பிளேஸ் வைக்கப்பட்டுள்ளது. என்ன? சீரியஸ் ஆஃப் டேப்ஸ், அதாவது குழாய்கள் வைக்கப்பட்டுள்ளது. கை கெட்டுற தூரத்திலே கை கழுவுறது இருக்குன்னு அர்த்தம். வாஸ் டேப்ஸ்னால் குழாய்கள், கை கழுவுறது. அவர் உக்காந்துருக்கார் டைனிங் ஹாலில், அங்கே பக்கத்துலேயே அவர் கையை நீட்டினா போதும், அந்த இடத்துல குழாய் இருக்குதுன்னு அர்த்தம். அதை கை கெட்டுற தூரத்திலே சீரியஸ் ஆஃப் டேப்ஸ் அப்படின்னா குழாய்கள் இருக்கின்றன, கை கழுவுற குழாய்கள் இருக்கின்றன. அண்டு பிஃபோர் ஹிம் அவனுக்கு முன்னாடி வாஸ் ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த டெலிஃபோட்டோ அப்படின்னா அவனுக்கு முன்னாடி அவன் கை கட்டுற தூரத்தில் வாஷ் பேசின் இருக்குது. ஆனால் அவனுக்கு முன்னாடி நேராக மண்டையை தூக்கி பார்த்தான்னு சொன்னால் பெரிய கருவேச்சர் மாதிரி கருவு சைஸில் ஒரு வட்ட வடிவத்தில் கருவுனா வட்ட வடிவத்தில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஏ கர்வ் சர்ஃபேஸ் ஆஃப் டெலிஃபோட்டிக் அப்படின்னா டெலிஃபோட்டிக் திரை இருக்கிறது. அந்த திரையில் தான் வீடியோ இப்போ நம்ம திரை செல்ஃபோனுக்கு திரை இருக்குது இல்லையா, அந்த ஸ்க்ரீன் தானே திரை. அப்போ டெலிஃபோட்டிக் திரை சினிமா திரை மாதிரி இருக்கும். சினிமா படம் பார்க்க போகிறோம் இல்லையா,
அங்கே நம்ம சினிமா தேட்டரில் போய் உக்காந்தோம்னா படம் ஓடும்ல, பெருசாக திரையில் ஓடுது இல்லையா, அதே மாதிரி ஒரு திரை இருக்குது. அந்த திரை தான் ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் திரை இருக்குது. அது எப்படி இருக்குது? கர்வ்டு சர்ஃபேஸில் இருக்குது. அவனுக்கு முன்னாடி அதை போய் டைனிங் ஹாலில் உக்காந்துக்கிட்டான். பக்கத்தில் கை கழுவுற தூரத்துலேயும் கை எட்டுற தூரத்துலேயும் கை கழுவுறது இருக்குது. சேரில் உக்காந்துருக்கான். டைனிங் டேபிள் இருக்குது. எதிர்த்து இப்போ நேராக பார்த்தான்னு சொன்னால் பெரிய கர்வ்டு சைஸில் ஒரு ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் இருக்குது. ஃபோட்டோ டெலிஃபோட்டிக்னால் அதில் தான் பேசுவாங்க. அது மூலம் அதில் அவங்க எங்கேருந்து அவங்க சம்சாரமோ யார் இருந்தாலும் அதில் வருவாங்க, டிவி மாரி. ஆன் விச் அதில் அப்பியர்ட் த டைனிங் ரூம் ஆஃப் ஹிஸ் ஹோம் இன் பாரிஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது அந்த இதில் ஆன் விச் அதில் அந்த ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் அது நல்லா பார்த்துக்கோங்க. பிஃபோரிங் அவனுக்கு முன்னாடி வாஸ் ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஆஃப் த ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் இருக்குது. அதாவது கர்வுன்னா வளைந்த ரைட்டா கர்வ் வட்ட வடிவமான சர்ஃபேஸ்னால் வட்ட வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு மேல்பரப்பான என்ன இருந்தது? ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் இருந்தது. ஆன் விச் அதில் அப்பியர்டு த டைனிங் ரூம் ஆஃப் ஹிஸ் ஹோம் இன் பாரிஸ் அப்படின்னா அதில் பாரிஸில் உள்ள அவரோட டைனிங் ரூம் தெரிஞ்சது. ஆன் விச் அப்பியர்ட்னா தெரிந்தது. எது தெரிந்தது? டைனிங் ரூம் ஆஃப் ஹிஸ் ஹோம் இன் பாரிஸ், பாரிஸில் உள்ள அவனோட டைனிங் ரூம் இந்த திரையில் தெரிஞ்சது. என்ன தெரிஞ்சது? பாரிஸில் அவன் பொண்டாட்டி இருக்குது ரைட்டா, பாரிஸில் இருக்கக்கூடிய ஆன் விச் அதில் அப்பியர்டு தென்பட்டது. எது தென்பட்டது? டைனிங் ரூம் ஆஃப் ஹிஸ் ஹோம், அவனோட வீடு இன் பாரிஸில் இருக்கக்கூடிய அவனோட வீட்டில் உள்ள டைனிங் ரூம் அந்த திரையில் தென்பட்டுச்சு. மிஸ்டர்னா பெனட், மிஸ்ஸஸ்னா அவரோட பொண்டாட்டி. மிஸ்டர்ன்றது பெனட்டு அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் அப்படின்னா பெனட்டோட பொண்டாட்டி. மிஸ்ஸஸ் பெனட் யார்? அந்த பெனட்டோட பொண்டாட்டி. மிஸ்டர்ன்றது யார்? பெனட்டும் பெனட் பொண்டாட்டியும் ஹேட் அரேஞ்சு டு ஹேவ் ஏ லஞ்ச் அட் த சேம் டைம் அப்படின்னா அவங்க அங்கே பாரிஸில் லஞ்ச் எடுக்கிறாங்க, இவர் இங்கே எடுக்கிறாரு. ஆனால் அந்த திரையில் அவங்க சாப்பிட்றது தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இவங்க 2 பேரும் நேராக ஒரே இடத்துல உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியும். அவங்க அந்த ஊரில் இருக்காங்க, ரொம்ப தூரத்தில். இவங்க இந்த இடத்துல இருக்காங்க. அவங்க டைனிங் ஹாலில் இங்கே உட்காந்துட்டாங்க. இங்கே திரையில் தெரியுது. நேராக கருவேச்ச திரையில் அவங்க டைனிங் ஹாலில் உட்காந்து சாப்பிட போகிறது தெரியுது. இவரும் சாப்பிட போகிறாரு. அந்த 2 பேர் பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. அப்போ பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியுது. மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெனட் ஹேட் அரேஞ்சுன்னா ஏற்பாடு செய்தார்கள். என்ன ஏற்பாடு செய்தார்கள்? டு ஹேவ் ஏ லஞ்ச் அட் த சேம் டைம், ஒரே நேரத்தில் லஞ்சு சாப்பிட்ற மாதிரி ஏற்பாடு பண்ணாங்க. அவங்களும் அந்த திரையில் உட்காந்துருக்காங்க. டேஷ் போட்டு நத்திங் குட் பி மோர் ப்ளசன்ட் தேன் டு பி ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஸ்பைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா ஒன்றுமே இல்லை. நத்திங் குட் பி மோர் ப்ளசன்ட், இதை விட சந்தோஷம் எதுவுமே இல்லை. நத்திங் குட் பி மோர் ப்ளசன்ட் அப்படின்னா இதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. தென் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஸ்பைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ் அப்படின்னா இங்கே இப்படி உட்காந்து சாப்பிட்றாங்களே, எவ்வளோ தூரத்தில் அவங்க இருந்தாலும் இந்த திரையில் உட்காந்துட்டு பக்கத்தில் சாப்பிட்றாங்க. கனெக்ஷன் கொடுத்தாச்சு இல்லையா? அவர் கனெக்ஷன் கொடுத்தாச்சுன்னா அங்கே சாப்பிட்றது கூட இந்த திரையில் தெரியுது. இங்கே இவர் சாப்பிட்றது அவங்க திரையில் தெரியும், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய திரையில் தெரியும். அப்போ 2 பேரும் பக்கத்துலேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியும். அதனால் நத்திங் குட் பி மோர் ப்ளசன்ட், வேறு எந்த சந்தோஷம் இல்லை இதை விட. தென் டு பி ஃபேஸ் டு ஃபேஸ், நேருக்கு நேராக மூஞ்சியை பார்த்துட்டே சாப்பிட்ற மாதிரி. ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ஸ்பைட் ஆஃப் த டிஸ்டன்ஸ், எவ்வளோ தூரத்தில் இருந்தால் கூட நேருக்கு நேராக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது இந்த திரையில். ஆமாம், அவங்க அங்கே உள்ளது இங்கே தெரியுது, இங்கே உள்ளது அங்கே தெரியுது இல்லையா? அதை தான் சொல்கிறான். டு சி ஒன் அனதர், ஒருத்தர் பார்த்துக்கிட்டு நேருக்கு நேராக மூஞ்சியை பார்த்துட்டு பேசி சாப்பிட்ற மாதிரி இருக்குன்றான். அண்டு டால்க்குன்னு பேசிக்கிறாங்க பை மீன்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ டெலிஃபோனிக் அப்பரேட்டஸ் அப்படின்னா பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க. இந்த திரையில் அவங்க வர்றாங்க, அவங்க அங்கே உட்காந்து சாப்பிட்றது, இங்கே இவருக்கு முன்னாடி டேபிளில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்குது திரையில். அதேமாதிரி இவர் ஃபோட்டோ அங்கே போகுது, பெரிய கர்வேச்சர் தேட்டர் மாதிரி இருக்கும். அதில் அவர் அந்த அம்மாவுக்கு முன்னாடி இவர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி தெரியுது. அண்டு டால்க்குன்னு பேசிக்கொள்கிறாள் பை மீன்ஸ் ஆஃப் த, எதை வச்சு பேசுகிறாங்க? பை மீன்ஸ் ஆஃப் த ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் அப்பரேட்டஸ் அப்படின்னா ஃபோட்டோ டெலிஃபோட்டிக் சாதனத்தால் இவர்கள் பேசிக்கொண்டே நேருக்கு நேர் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். அதை விட சந்தோஷம் வேறு எதுவும் இல்லை என்று சொல்லுவார். ரைட்டா? லைக் எவரிபடி எல்ஸ் இன் ஈஸி சர்க்கம்ஸ்டன்சஸ் நவடேஸ் அப்படின்னா ஃப்ரான்ஸ் பெனட் ஹேவிங் அபண்டன்ட் டொமஸ்டிக் குக்கிங் அப்படின்னா லைக் எவரிபடி அப்படின்னா எல்லாரும் மாதிரியும் எல்ஸ் இன் ஈஸி சர்க்கம்ஸ்டன்சஸ் நவடேஸ் அப்படின்னா லைக் எவரிபடினா எல்லாரும் மாதிரியும் எல்ஸ் இன் ஈஸி அப்படின்னு சொன்னால் எல்ஸ் இன் ஈஸினா எல்லாரும் மாதிரியும் இல்லை இவர் ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ் நவடேஸ் இப்பொழுது ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ்னால் இந்த சூழ்நிலையில் ரைட்டா இந்த சூழ்நிலையில் அப்படின்னா ஈஸி சர்க்கம்ஸ்டன்ஸ் எவரிபடி எல்ஸ் அப்படின்னு சொன்னால் மற்ற அனைவரும்னு அர்த்தம் ரைட்டா மற்ற
அனைவரும் நல்ல கவனிக்க. எவரிபடி எல்ஸ்னால் மற்ற லைக் அப்படின்னா மற்ற அனைவரை மாதிரி இல்லை. இன்னும் ஈஸி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னா சாதாரண ஒரு நிலைமையில் இப்போதைக்கு இல்லை அப்படின்னா ஈஸி. எவரிபடி எல்ஸ்னால் மற்ற அனைவரையும் மாதிரி சாதாரண ஈஸி சூழ்நிலை சாதாரண சூழ்நிலையில் இப்பொழுது மற்ற அனைவர்கள் மாதிரி. எவரிபடி எல்ஸ்னால் மற்ற அனைவர்கள் மாதிரி. எவரிபடினா எல்லாரும், எல்ஸ்னால் அவர்களை மாதிரி, எல்லார் மாதிரியும். இன் ஈஸின்னா சாதாரண சூழ்நிலையில், ரைட்டா? சாதாரண சூழ்நிலையில் நவடேஸ் இப்போது அப்படின்னா இப்போது சாதாரண சூழ்நிலையில் எல்லோர் மாதிரியும் ஃப்ரான்ஸ் என்ன பண்ணார்? ஃப்ரான்ஸ் பெனட்டும் ஹேவிங் அபண்டாண்ட் டொமஸ்டிக் குக்கிங் அப்படின்னா டொமஸ்டிக் குக்கிங்கை அவர் தவிர்த்தார். டொமஸ்டிக் குக்கிங்னா உள்நாட்டு சமையலை அவர் தவிர்த்தார், ரைட்டா? டொமஸ்டிக் குக்கிங் என்னது? உள்நாட்டு சமையல். உள்நாட்டு சமையல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். ஃப்ரான்ஸ் பெனட் எல்லார் மாதிரியும் இவரும் ஃப்ரான்சிஸ் பெனட் ஹேவிங்னா இருந்தார். அபண்டன்ட் வேண்டாம் என்று சொன்னார். டொமஸ்டிக் குக்கிங் அப்படின்னா இந்த டொமஸ்டிக் குக்கிங்கை வேண்டாம் தவிர்த்தார். அபண்டன்ட் தவிர்த்தார். கமா போட்டு இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆஃப் த சொசைட்டி ஃபார் சப்ளையிங் ஃபுட் டு த ஹோம் அப்படின்னா இவர் இருந்தார். என்னது? ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர். அந்த சப்ஸ்கிரைபர்னு என்னது? ஆக்சுவலு இவர் ஒரு பிரதிநிதியாக இருந்தார், ஒரு மெம்பராக இருந்தார். எதற்கு மெம்பராக இருந்தார் அப்படின்னா அங்கே சப்ளை பண்ணுவாங்க. இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்னா இவர் ஒரு மெம்பராக இருந்தார். எதுக்கு? டு த சொசைட்டி ஃபார் சப்ளையிங் ஃபுட் டு த ஹோம் அப்படின்னா ஒரு அமைப்புக்கு. எந்த அமைப்புக்கு? ஃபார் சப்ளையிங் ஃபுட் டு த ஹோம், வீடுகளுக்கு சப்ளை பண்ணக்கூடிய, சப்ளையிங்னா உணவு சப்ளை பண்ணக்கூடிய ஒரு அமைப்புக்கு இவர் மெம்பராக இருந்தார். அதில் ஒரு நபராக இருந்தார். ஏன்னா இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்னால் இவர் ஒரு நபராக இருந்தார். எதற்கு? இந்த சொசைட்டி ஒரு சமூகம். அந்த சமூகம் உணவுகளை சப்ளை பண்ணும். சாப்பிட்ற உணவுகளை வீடு வீடாக கொண்டு போய் கொடுக்கும். அந்த சொசைட்டிக்கு இவர் ஒரு மெம்பராக இருந்தார். அதனால் விச் டிஸ்ட்ரிபியூட் டிஷஸ் ஆஃப் 1000 டைப்ஸ் த்ரூ எ நெட்வொர்க் ஆஃப் பினிமேட்டிக் டியூப்ஸ் அப்படின்னா அந்த சொசைட்டி அந்த சொசைட்டி குறிக்குது. டிஸ்ட்ரிபியூட்ஸ்னால் அது வழங்கும். அது என்ன பண்ணோம்? விச் டிஸ்ட்ரிபியூட் அது வழங்குகிறது. எதை வழங்குகிறது? நல்லா கவனிங்க. அது எதை வழங்குகிறதுன்னு சொன்னால் டொமஸ்டிக் குக்கிங்கிறது உள்நாட்டு சமையல் இல்லைன்னு அர்த்தம், ரைட்டா? அபண்டன்னா கைவிட்டு விட்டார், ரைட்டா? நெக்ஸ்ட்டு அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுகிறது. எதை உணவுகளை விநியோகம் செய்கிறது. எது? அந்த சொசைட்டி. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் திறந்து சொல்கிறேன்னா ஃப்ரான்சிஸ் உள்நாட்டு சமையலை கைவிட்டு விட்டார், வேண்டாம் என்று சொல்லிவிட்டார். அபண்டன்னா தவிர்த்தார், ரைட்டா? அதுக்கடுத்து என்ன வந்தார்? இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் ஆஃப் த சொசைட்டி ஆஃப் சப்ளைங் ஃபுட் அட் ஹோம் அப்படின்னா ஒரு சொசைட்டினா ஒரு அமைப்பு, ஒரு சமூகம். அந்த சமூகம் என்ன செய்யணும்? சப்ளையிங் ஃபுட்டு உணவை தயார் பண்ணி வீடுகளுக்கு கொடுக்கும். யார்? அவங்கள்ட்ட மெம்பராக உள்ளவங்களுக்கு கொடுக்கும். அப்படின்னா இவர் மெம்பராக இருந்தார். இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர்னா இவர் ஒரு மெம்பர், ரைட்டா? மெம்பராக இருந்ததுனால இவருக்கும் வழங்கும். விச் டிஸ்ட்ரிபியூட்ஸ்னு சொன்னால் இது டிஸ்ட்ரிபியூட் செய்யும், உணவை விநியோகம் செய்யும். விச் டிஸ்ட்ரிபியூட்ஸ் டிஷஸ் உணவை, டிஷஸ்னால் உணவை, டிஸ்ட்ரிபியூட்ஸ்னால் விநியோகம் செய்யும். ஆஃப் 1000 டைப்ஸ் அப்படின்னா ஆயிரக்கணக்கான உணவுகள் இருக்குது. 1 2 இல்லை, ஆயிரக்கணக்கு டிசைனில் இருக்குது, ஆயிரக்கணக்கான வெரைட்டியில் இருக்குது. 1000 டைப்ஸ் அப்படின்னா ஆயிரக்கணக்கான உணவுகள் வைத்திருக்கிறார்கள், அதை விநியோகம் செய்கிறார்கள். எப்படி விநியோகம்? வீடுலாம் கொடுக்க மாட்டாங்க. 1000 வருஷம் கழிச்சு வீட்டில எல்லாம் போகாது. அந்த ஒவ்வொரு கடையிலேருந்து ஒவ்வொரு பைப்பு பதிச்சிருப்பாங்க எல்லா வீட்டுகளுக்கும். ஒரு கடை, நான் ஒரு கடை வச்சுருக்கேன்னா என் கடையிலேருந்து ஒரு பைப்பு உன் வீட்டுக்கு வரும். அதேமாதிரி எல்லா வீட்டுக்கும் போகும். இப்போ நீ என்ன பண்ணுற? அந்த பிரியாணி அனுப்புங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன பண்ணுவேன்? இந்த பைப்பில் அந்த பிரியாணி போட்டு ஃபில் பண்ணியிருப்பேன். ஒரு ப்ரெஷர் பண்ணால் அந்த காற்று என்ன பண்ணால் அந்த பிரியாணி நேராக தள்ளிட்டு கொண்டு உன் வீட்டில் போட்டு சேர்த்துரும். அடுத்த எண்டில் உன் வீடு இருக்கும். உன் வீட்டுக்குள்ளே அந்த பைப்பு இருக்கும். அந்த பைப்பில் உன் வீட்டில் உள்ள டேபிளில் விழுந்துடும் சாப்பாடு. நான் இங்கே பேக் பண்ணி இந்த மூலையில் வச்சேன்னா வச்சுட்டு அது காற்று, அந்த பைப்பு பூரா காற்று அடைச்சிருக்கும். அந்த காற்றுக்குள்ளே உள்ளே வச்சுட்டேன்னு சொன்னால் அந்த கம்ப்ரெஷரில் அடித்த உடனே நேராக அடுத்த செகண்டே உன் வீட்டில் விழுந்துடும், ரைட்டா? அந்த அட்ரஸில். அப்படி தான் அந்த 10,000 வருஷம் கழிச்சு நடக்கும். அது அப்படி தான் சப்ளை பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். ஃபார் சப்ளையிங் ஃபுட் டு த ஹோம் விச் டிஸ்ட்ரிபியூட் டிஷஸ்னால் இது இவங்க விநியோகம் செய்கிறார்கள். எப்படி? ஆயிரக்கணக்கான விதமான உணவுகளை விநியோகம் செய்கிறார்கள். துரிய நெட்வொர்க் ஆஃப் பினிமேட்டிக் டியூப்ஸ். பினிமேட்டிக் டியூப்னு சொன்ன என்னது? பினிமேட்டிக்னு சொன்னால் காற்றால் நிரப்பப்பட்ட குழாய்கள்னு அர்த்தம். டியூப்ஸ்னால் குழாய்கள்.
ஆனால் ஃபெனிமேட்டிக்னா காற்றால் நிரப்பப்பட்ட குழாய்கள் மூலியமாக உணவு சப்ளை செய்யப்படும் சொல்கிறான். அப்போ காற்றால் துரு எதில் சப்ளை பண்ணுவாங்க உணவு? துரு நெட்வொர்க்னா ஒரு கட்டமைப்பு. என்ன மாதிரி கட்டமைப்பு? ஃபெனிமேட்டிக் டியூப்ஸ்ன்னு சொன்னால் காற்றால் நிரப்பப்பட்ட ஃபெனிமேட்டிக் காற்றால் நிரப்பப்பட்ட குழாய்கள். டியூப்ஸ்னு குழாய்களில் தான் உணவு சப்ளை பண்ணுவாங்க. அப்படின்னா ஒரு குழாய், என் கடையிலேருந்து நான் கடை வச்சுருக்கேன், உன் வீட்டுக்கு ஒரு குழாய் இருக்கும், அந்த குழாய் வந்து காற்றில் நிரப்பியிருக்கும். அப்போ நான் உணவு இங்கேருந்து கொடுக்குறோம்னா கடையில் உனக்கு பிரியாணி கேட்குறேன், இங்கே பிரியாணி நான் பேக் பண்ணி வச்சுருப்பேன். அப்போ அந்த குழாயை திறந்து அந்த காற்றுக்குள்ளே உள்ளே போட்டுருவேன். போட்டு இங்கே ப்ரெஷர் பண்ண உடனே அடுத்த செகண்டே அந்த காற்று எம்டி ஸ்பேஸ் என்ன பண்ண நேராக கொண்டு உன் வீட்டில் கொண்டு சேர்த்துரும். அதான் காற்றால் நிரப்பப்பட்ட டியூபுகள் மூலியமாகத்தான் உணவு சப்ளை பண்ணப்படும். அப்படி எல்லா வீட்லேயும் அந்த ஒரு பைப்பு போயிட்டுருக்கும். ரைட்டா? இப்போ மெட்ராஸில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போதைக்கு எங்கேயுமே கேஸ் சிலிண்டர் கிடையாது. முக்கால்வாசி இடத்துல கேஸ் சிலிண்டர்லாம் கிடையாது. எல்லாமே பைப்பு தான். அந்த பைப்பில் தான் கேஸ் வரும், தண்ணி பைப்பு மாதிரி. இப்போ அதுக்கு பின்னாடி அந்த தண்ணி அது ஒரு பைப்பு வரும். இப்போ எங்கள் வீட்டில் மெட்ராஸில் பார்த்தீங்கன்னா தண்ணி பைப்பு மாதிரி ஒன்று வரும். அதில் வந்து என்ன பண்ணுவாங்க, கேஸ் வரும். நான் அதை திறந்து விட்டேன்னா அதில் கேஸ் வரும். நான் ஸ்டவ் எரிப்பேன். எரித்து முடித்த உடனே மூடிடுவேன். அப்போ எவ்வளோ கேஸ் வந்திருக்குன்னு அதில் ரீடிங் இருக்கும். எவ்வளோ கேஸ் ரீடிங் இருக்கும். அப்போ மாதம் பூரா எவ்வளோ உபயோகப்படுத்தணும் அதுக்கு பில் போட்டு போயிடுவான். சிலிண்டர்லாம் கிடையாது. அதே மாதிரி தான் இதுவும். எல்லா வீட்டுக்கும் குழாய் பயிச்சிருவான் கடையிலேருந்து. எந்த வீட்டுக்கு வேணுமோ அந்த வீட்டுக்கு குழாயை ஓப்பன் பண்ணி அதில் பார்சல் போட்டால் அந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துடும். ரைட்டா? அதான் ஃபெனிமேட்டிக்னா காற்றால் நிரப்பப்பட்ட டியூப்ஸ்னால் குழாய்கள். ரைட்டா? அது மூலியம் உணவு சப்ளை பண்ண. திஸ் சிஸ்டம் இஸ் எக்ஸ்பென்சிவ். இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப விலை உயர்ந்தது. இந்த மாதிரி அனுப்புறது ரொம்ப விலை உயர்ந்ததாக இருக்குது. நோ டவுட், சந்தேகமே இல்லை, விலை உயர்ந்தது தான். பட் த குக்கிங் இஸ் பெட்டர். அப்படின்னா குக்கிங், இந்த சமையல், இந்த மாதிரி இவங்க சமையல் பண்ணுறாங்களே, இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி உணவு வாங்குறது ரொம்ப விலை உயர்ந்த உணவாக இருக்குது. இது சந்தேகம் இல்லை, விலை உயர்ந்ததாக இருந்தாலும், நோ டவுட் விலை உயர்ந்த இருந்தாலும், பட் த குக்கிங் இஸ் பெட்டர். அப்படின்னா சமையல் நல்லாயிருக்கும். ஆகவே நாட் வித்தவுட் சம் ரிக்ரெட் அப்படின்னு சொன்னால், ஆகவே நீங்கள் இதை வந்து வருந்த தேவையில்லை. ரைட்டா? எது? நாட் வித் ரிக்ரெட். ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. நாட் வித்தவுட் சம் ரிக்ரெட் அப்படின்னா, ஸோ ஆகவே நாட் இல்லை. அப்போ இது டபுள் நெகட்டிவ் போட்டிருக்கான். நாட்னு இங்கே ஒரு நெகட்டிவ், வித்தவுட் 2 நெகட்டிவ் போட்டிருக்கான். அப்போ பாசிட்டிவ்னு தான். சம் ரிக்ரெட் அப்படின்னா சில வருத்தங்கள். ஸோ நல்ல ஸோ நாட் இல்லை. என்ன இல்லை? வித்தவுட் சம் ரிக்ரெட் அப்படின்னா, சம் ரிக்ரெட்னு என்னது? வருத்தமே இல்லாமல் இல்லை. கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுது. வருத்தமே இல்லாமல் அப்படின்னா, ரிக்ரெட்னா வருத்தம், வித்தவுட்னா இல்லை. அதை வருத்தமே இல்லாமல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அது அப்படின்னா அப்போ கொஞ்சம் வருத்தம் இருக்க தான் செய்யுதுன்னு அர்த்தம். ரைட்டா? ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் லான்ச்சிங் இன் சாலிட்யூட் அப்படின்னு சொன்னால், இப்போ சாலிட்யூட்னு என்னது? அவர் தனிமையாக இருக்கிறார். ஒருத்தர் தனிமையாக இருக்கிறாருன்னா அவருக்கு பேர் ஹீ இஸ் இன் சாலிட்யூட் அப்படின்னா அவர் தனிமையாக இருக்கார். ஏன்னா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா, அதனால். ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் லான்ச்சிங் இன் சாலிட்யூட் அப்படின்னா, ஃப்ரான்சிஸ் பெனட் வாஸ் லான்ச்சிங்னா அனுபவிக்கிறார், தனிமையை அனுபவிக்கிறார், தனியாக இருக்கிறார். ரைட்டா? ஆனால் பொண்டாட்டி இல்லை, அதான் வாஸ் லான்ச்சிங் இருந்தார். ஃப்ரான்சிஸ் பெனட் இருந்தார். எப்படி? இன் சாலிட்யூட்னா தனிமையாக இருந்தார். ஹி வாஸ் ஃபினிஷிங் இஸ் ஹாபீஸ். காஃபி அப்படின்னா அவரோட காஃபியை குடித்தார். ஹி வாஸ் ஃபினிஷிங்னா முடித்தார்னு அர்த்தம். எதை முடித்தார்? காஃபி, இது வேலையா? அது மீனிங் அப்படி தான் எழுதுவான். ஹி வாஸ் ஃபினிஷிங் இஸ் காஃபி அப்படின்னா அவர் காஃபியை முடித்தார். எப்பொழுது? வென் மிஸ்ஸஸ் பெனட் அப்படின்னா மிஸ்ஸஸ் பெனட் கூட அவர் காஃபி குடித்தார். வென் மிஸ்ஸஸ் பெனட் ஹேவிங் காட் பேக் அட் ஹோம் அப்படின்னா நல்லா கிடைக்கும். அவர் வென் ஹி வாஸ் ஃபினிஷிங் இஸ் காஃபி, வென் மிஸ்டர் பெனட் ஹேவிங் காட் பேக் ஹோம் அப்பியர்ட் இன் த டெலிஃபோனிக் ஸ்க்ரீன் அப்படின்னா, டெலிஃபோன் ஸ்க்ரீனில் மிஸ்ஸஸ் பெனட், அவர் பொண்டாட்டி மிஸ்ஸஸ் பெனட் ஹேவிங் காட் பேக் ஹோம், அவங்க திரும்பி வர்றாங்க, வீட்டுக்கு திரும்பி வர்றது தெரியுது. தெரிஞ்சவர் ஹேவிங் காட் பேக் ஹோம் அப்பியர்ட் இன் த டெலிஃபோன் அப்படின்னா அவங்க திரும்பி வர்றதாக சொல்கிறது டெலிஃபோன் ஸ்க்ரீனில் தெரியுது. ஹேவிங் காட் பேக், ஹேவிங்னா வீட்டுக்கு திரும்பி வர்றேன் ஊர்லேருந்து அப்படின்னு சொல்கிறது. அப்பியர்ட் இன் த டெலிஃபோனிக் டெலிஃபோன் ஸ்க்ரீனில் தெரியுது. மிஸ்ஸஸ் பெனட் சொல்கிறது தெரியுது. அந்த நேரத்தில் ஹி வாஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் காஃபி, அவர் காஃபியை குடித்து முடித்தார். ஹி வாஸ் ஃபினிஷ்டு ஹிஸ் காஃபின்னா அவர் காஃபியை குடித்து முடித்தார். எப்பொழுது? வென் மிஸ்ஸஸ் பெனட், அதாவது மிஸ்ஸஸ் பெனட் அவரோட சம்சாரம் ஹேவிங் காட் பேக் ஹோம், வீட்டுக்கு திரும்பி வர்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்பியர்ட் இந்த டெலிஃபோனிக் ஸ்க்ரீன், டெலிஃபோன் ஸ்க்ரீனில் வந்து அவங்க வந்து
இந்த மாதிரி வீட்டுக்கு திரும்பி வர்றேன்னு சொல்லும்போது இவர் காப்பியை முடித்தார். ரைட்டா? அதான் இந்த டெலிஃபோன் ஸ்க்ரீன் தான் வீடியோ கான்ஃபரன்சிங் தானே பெரிய ஸ்க்ரீன் இருக்கும் இல்லையா? அடுத்து நெக்ஸ்ட்டு வென் ஹி ஹேட் ஃபினிஷ்டு ஹிஸ் லஞ்ச் அப்படின்னா இவர் அவரோட லஞ்சுனா மதிய உணவை ஃபினிஷ் பண்ணும்போது ஹி வெண்ட் அக்ராஸ் த விண்டோ ஃபினிஷ் பண்ணிவிட்டு வென் ஹி ஹேட் ஃபினிஷ்டு ஹிஸ் லஞ்சுனா அவரோட லஞ்சை ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஹி வெண்ட் அக்ராஸ் த விண்டோனா ஜன்னல் வழியாக போனார். ஹி வெண்ட்னு சென்றார், அக்ராஸ் த விண்டோ ஜன்னல் வழியாக சொல்லுவோம். வேர் ஹிஸ் ஆட்டோ கார் வாஸ் வெயிட்டிங் அப்படின்னா ஏரோ கார், அவரோட ஏரோ கார் அப்படின்னா ஆகாயத்தில் போகிற கார். அந்த காலத்தில் வருங்காலத்தில் கார் தரையிலையும் போகும், ஆகாயத்துலேயும் போகும், கடல்லையும் போகும். ரைட்டா? ஹிஸ் ஏரோ கார் வாஸ் வெயிட்டிங், அவரோட ஏரோ கார் அந்த விண்டோவுக்கு பக்கத்தில் நின்றுட்டு இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் இதில் பார்க்கலாம். இது ரொம்ப நேரம் ஆயிடுச்சு.